திமுக ஜெயிச்சு வருது அப்படின்னா பிஜேபி கூட போகாதுங்கிற கேரண்டி? எந்த கேரண்டியும் கிடையாது. உலக அளவுல பெரிய கான்சிக்வன்சஸ் வரும். இந்திய இலங்கை நட்புறவு முதல்ல வந்து கெடும். அதனால வந்து ராணுவ ரீதியா வந்து நமக்கு பல டிஸ்அட்வான்டேஜ் வந்து வரும். இந்தியா மேல வந்து யாரு தாக்குதல் தொடுத்தாலும் அது ரஷ்யா மேல தாக்குதல் தொடுத்ததா நாங்க எடுத்துக்கிட்டோம். சாதாரண கஷ்டப்படுறவங்க, மக்களுக்காக பேசுறவங்க எல்லாருமே, நாங்க மாத்திரம் இல்ல, எல்லாருமே இந்த தருணத்துல ஆதரிக்க வேண்டிய கட்சி வந்து அதிமுக, தோற்கடிக்க வேண்டிய கட்சி வந்து டிஎம்கே. அதாவது திமுகவினுடைய தோல்வி தமிழ் மக்களினுடைய வெற்றி. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பழமைவாத கட்சி. அந்த கட்சியெல்லாம் இருந்தாக்க அந்த ஜாதியெல்லாம் முடியாது. லவ் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. லவ் மேரேஜே பண்ணக்கூடாது. இப்படி ஒரு நவீன யுகத்துல ஒரு வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் அவங்களுக்கு தேவையான துணையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய பிறப்புரிமை. நீ யாரு இதுல வந்து தலையிட? இது சிஏஏ வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து வந்தவங்கல்ல முஸ்லீம்ஸை தவிர ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் இவங்களுக்கு பூரா குடியுரிமை கொடுக்குறோங்கிறது தான் சிஏஏ. வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. ஆமா. இப்ப அதிமுக ஆதரிக்கிறது, சிடபிள்யூபி ஆதரிக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. பிஜேபி ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. அடுத்த தேர்தல் சந்திக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துல அந்த கச்சத்தீவு பிரச்சனையை பத்தி பேசாதவங்க இப்ப வந்து கச்சத்தீவை வந்து மீட்கிறோம், புதுசா தகவல் கிடைச்சிருக்குன்னு பிரதமர் பேசுறாருங்க. அண்ணாமலை வந்து ஆர்டிஐல புதுசா தகவல் கிடைச்சிருக்குது, நாங்க கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு பேசுறாங்க. இது வந்து திமுகவுக்கு வந்து அன்னைக்கு வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கும் போது கருணாநிதி முதலமைச்சரா இருக்கிறாருங்க, இந்திரா காந்தி தலைமையிலான கூட்டணியில. அன்னைக்கு அந்த அரசியல் சூழ்நிலையில கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்ப திமுகவுக்கு எதிராக அந்த பிரச்சனையை கொண்டு வர்றதுக்காக அவங்க பேசினாலுங்க, ஜியோ பாலிட்டிக்கலா உங்களுக்கு கட்டாயமா பெரிய பாதிப்புகள் உறவுகள்ங்கிறது வந்து பிரச்சனைக்குரியது ஆகாதுங்களா? கட்டாயமா ஆகும். என்னன்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வெளியுறவு கொள்கையில மாலத்தீவும் சரிங்க, இலங்கை, பாகிஸ்தான், சின்ன சின்ன நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்த மாதிரி சுத்தி இருக்கிற எல்லா நாடுமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இருக்கு. இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இருக்கு. ஆமாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னாக்க ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பல பகுதிகள் வந்து இலங்கையில இருக்கு. அந்த பகுதி சீனாவோட ஆக்கிரமிப்புக்கும் வந்து அந்த பகுதிகளில் வந்து 100 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. ஆமா. அந்த பகுதியில வந்து சீனா ஆதிக்கம் பண்ண விரும்புறேன், அமெரிக்கா ஆதிக்கம் பண்ண விரும்புறேன், இப்படி பல ஏகாதிபத்திய நாடுகள் ஆதிக்கம் பண்ண விரும்புறாங்க. இருந்தாலும் கூட அவங்க கூட நல்லுறவை பராமரிச்சதன் மூலமா நம்ம கண்ட்ரோலும் அதுல இல்லாம இல்லை. அது மாதிரி வந்து இவங்க வச்சிருந்தாங்க. இப்ப அது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் மொத்தத்துல. எதுக்காக? அதுக்கு அடுத்து இந்த 2 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இலங்கை பத்திரிகையும் சரி, இலங்கையில் இருக்கிற முக்கியமான மீடியாக்களும் சரிங்க, இந்த தொண்டைமான் இந்தியாவுக்கு ஆதரவா இருக்கிறவரு அவரும் பேசியிருக்காருங்க. நான் இந்தியா வந்து இது சம்பந்தமா எங்ககிட்ட எது பேசல அப்படின்னு அவங்க ஒரு நியூஸ் சொல்லிட்டாங்க. பழையபடி அங்க தகராறு வரும்ல. ஆமாங்க, இது சம்பந்தமா இந்தியா எங்ககிட்ட எது பேசல அப்படின்னு பிரஸ் மீட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மொத்தத்துல வந்து என்னன்னாக்க 115 ஏக்கர் நிலம், அது அவ்வளவுதான். ஒரு ஆள் அங்க வந்து குடியிருக்கல. ரெண்டாவது வந்து ஒரு சர்ச் மட்டும் இருக்கு. சர்ச்சுடைய டயசிஸ் வந்து அங்க இலங்கை திருச்சபை கட்டுப்பாட்டுல இருக்கு. டயசிஸ் அங்க இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னாக்க அதுக்கு பதிலா இவங்க ஒரு பகுதியில, கன்னியாகுமரிக்குல ஒரு பகுதியில வந்து இவங்க வந்து இதை எடுத்திருக்காங்கல்ல, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப லாபகரமான ஒண்ணு. ஏன்னா ஹைட்ரோ கார்பன் டெபாசிட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்கா அதை எடுத்துக்கிறதுக்கான உரிமையை வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. இலங்கையில வந்து அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, சாதகமானது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து சர்வதேச அளவுல போடப்படக்கூடிய ஒப்பந்தங்களை இந்த மாதிரி சில்லறத்தனமா வந்து கேள்விகள் கேட்டு அதை வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆளாக்குனாக்க
ஒப்பந்தங்கள், சர்வதேச ஒப்பந்தங்கள் மேலே நம்பிக்கை இல்லாம போயிடும். எல்லா ஒப்பந்தங்களுமே நம்பிக்கையில தானே போய்கிட்டு இருக்கு. நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஒப்பந்தங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா எல்லா ஒப்பந்தம் எந்த நாடு வேணாலும் பண்ணலாம். ஆமா, இப்ப பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எத்தனையோ நாடுகளுக்கு இடையில வந்து ஓடுது. கண்டிப்பா. அதுக்கு ஒரு ட்ரீட்டி வந்து போடுறாங்க. அந்த ட்ரீட்டியை வந்து அதுல கையெழுத்து போடுறவங்க வந்து இதுல இருக்கிறபடி வந்து அவங்க நடந்துக்கிடுவாங்கிற ஒரு எண்ணம் இருந்தா தானே. ரெண்டாவது வந்து இதை மாத்தணுங்கிற தேவைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல என்ன எக்கனாமிக் அட்வான்டேஜ்? பெரிய எக்கனாமிக் அட்வான்டேஜ் ஒன்னும் வந்து அதுல கிடையாது. அதை விட இந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு கடல் எல்லை வேணா கூடுங்க. கடல் எல்லை கூடும். கடல் எல்லை தவிர நமக்கு அதுல வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கு பதிலா ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கான ஒரு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து இலங்கையிட்ட கூட இருக்குமா, நம்மகிட்ட கூட இருக்குமா? நம்ம எடுத்த சரி, அதை நம்ம வந்து எடுத்தோம்னு சொல்லி சொன்னாங்க, யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்? அப்ப யாருமே வந்து அவங்க கிறுக்குகளை சும்மா தூக்கி கொடுத்துட்டு போறதுக்கு. ரெண்டாவது வந்து பல அட்வான்டேஜஸ் அன்னைக்கு வந்து எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்களை பூரா வச்சிருந்தாங்க. வெளியில அறிவிக்காம இந்தியா வந்து அறிவிக்காத ஒரு வல்லரசுங்கிறது மாதிரி வந்து இந்த இந்திய துணை கண்டத்துல இதை கேட்காம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்திரா காந்தி வந்து பங்களாதேஷ் மேல வந்து போர் தொடுத்தாங்க. மறைமுகமா முக்தி பாகினின்னு சொல்லிட்டு வந்து போர் தொடுத்து பாகிஸ்தானை ரெண்டா ஆக்கி வந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து தைரியமா வந்து பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அமெரிக்கா வந்து அதனுடைய 7th ஃபிளீட் அனுப்பிச்சு இந்து மகா சமுத்திரத்துக்கு. அதாவது நம்மளை தாண்டி இவங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர் மாதிரி வந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க அனுப்பின உடனே இப்ப என்ன பண்றதுன்னு இந்திரா காந்தி சொல்லும் போது PN ஹக்சார்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வந்து இருந்தார். அவர் சொன்னாரு, ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தம் போடுங்கன்னு சொன்னார். அப்பதான் வந்து இந்தோ ரஷ்யன் அக்காடு, இந்தோ சோவியத் அக்காடுங்கிறது வந்து வந்துச்சு. அதுல ஒரு சரத்து வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்தியா மேல வந்து யாரு தாக்குதல் தொடுத்தாலும் அது ரஷ்யா மேல தாக்குதல் தொடுத்ததா நாங்க எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்த உடனே அப்ப ரஷ்யாவினுடைய ராணுவ வலிமை, அன்னைக்கு பேருக்குனாச்சும் சோசலிசம் இருந்த நாடு, அந்த ராணுவ வலிமையை கணக்குல எடுத்துக்கிட்டு அமெரிக்கா பேசாம இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுடைய பிரஸ்டீஜை வந்து நமக்கு கூட்டுச்சு. இன்னைக்கு நடக்கிறது வந்து என்னன்னாக்க, அதாவது பஃபர் சோன்னு இருக்கு சீனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில. அந்த பஃபர் சோன் அளவுக்கு வந்து சீன படைகள் வந்துருச்சு. புது பஃபர் சோன் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்ப வந்து என்னன்னாக்க 115 ஏக்கர் நிலம், அது ஆயிரக்கணக்கான சதுர அடி. இன்னொன்னு வந்து என்னன்னாக்க, இலங்கை வந்து நம்மளை மிரட்டி அதை எடுத்துக்கிட்டானா நீ கௌரவ பிரச்சனை பாக்குறதுக்கு, அது சின்ன நாடு. அப்ப நம்ம அவங்களையும் ஒரு ஜனநாயக முறைப்படி அங்கீகரிச்சா பேசணும்ங்கிறது மாதிரி வந்து அது கொடுக்கப்படும். அவங்களா கேட்கல, நம்மளா விட்டு கொடுத்தோங்க. இதுதான் வந்து என்னன்னாக்க, அதீத தேசிய வெறிவாதத்தை கிளப்பி விட்டு அதுல தேர்தல் ரீதியா சாதகம் அடைகிறது அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஆனா இது வந்து என்னன்னாக்க, உலக அளவுல பெரிய கான்சிக்வன்சஸ் வரும். இந்திய இலங்கை நட்புறவு முதல்ல வந்து கெடும். அதனால வந்து ராணுவ ரீதியா வந்து நமக்கு பல டிஸ்அட்வான்டேஜ் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வரும். மாலத்தீவு வரைக்கும் சீனா வந்துருச்சு. ஆமா, இன்னும் எல்லாம் சீனா கூட வந்து நேபாளம் போயிட்டான், மாலத்தீவு வந்து போயிட்டான், எல்லாம் பாகிஸ்தான் முழுக்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, ஈவன் வாஜ்பாய் காலத்திலேயே பாகிஸ்தானுக்கு வந்து போக்குவரத்தே நடந்துச்சு. வர்த்தக தொடர்பு மூலமா தான் வந்து இந்த எதிரி மனப்பான்மையை சரி பண்ண முடியும்னு மன்மோகன் சிங் வந்து ட்ரெயினே விட்டார், எல்லாம் இருந்துச்சு. இப்ப வந்து அவங்கள எதிரின்னு சொல்லிட்டு வந்து காட்டி, பாகிஸ்தான் மாத்திரம் எதிரி இல்லை, இந்தியாக்குள்ள இருக்கிற முஸ்லீமும் எதிரி, இப்படியெல்லாம் காட்டி அரசியல் பண்ணி சுத்தி இருக்கிறவங்க பூராமே இன்னைக்கு எதிர்நிலையில வந்து இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னாக்க, அமெரிக்காட்ட வந்து அப்படியே போய் வந்து தஞ்சம் அடைகிறத தவிர இவங்களுக்கு வேற வழி கிடையாது. யாரும் இவங்களுக்கு வந்து பெருசா வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதாவது என்னமோ நேரு, இந்திரா காந்தி எல்லாம் வந்து அறிவில்லாம ஏதோ செஞ்சது மாதிரி, இவர் வந்து எல்லாத்தையும் வந்து யோசிச்சு செய்யறது மாதிரி வந்து ஒரு சீன விஸ்வகுருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாங்க. எது விஸ்வகுரு? ஆமா, விஸ்வகுரு. மோடி வந்து இந்தியாவோட விஸ்வகுரு அப்படின்னு சொல்லி. ஆமா, பிஜேபிக்காரங்க வந்து இவர் குருவா இருந்தாக்க தயவு செய்து நான் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் சிஷ்யம் இல்லை, வேற யாரு இருக்கிறதுனாலும் இருந்துட்டு போங்க. இப்படிப்பட்ட ஒரு குருவை வந்து வச்சுக்கிட்டு நான் சிஷ்யம் இல்லைன்னு சொல்லணும் இந்திய மக்கள். இப்ப பாத்தீங்கன்னா CAA சட்டம் அமலுக்கு வந்திருக்குங்க. இது பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது CAA மத்தரம் வந்து காட்டிட்டு இதுல சிறுபான்மை மக்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. CAA பார்க்கும்போது NRCயையும் பார்க்கணும்.
நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். இந்த பிரச்சனையே எப்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க பங்களாதேஷ் வாரப்ப வந்துச்சு. அதாவது கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஜெயிச்சிட்டார். 2 நாட்டிலையும் நடந்த தேர்தலையும் கூடுதல் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க மாட்டேன்னு யாகியா கான் சொல்றாரு. ராணுவ அதிபர் ராணுவ ஆட்சியை பிரகடனம் பண்ணிட்டு நான் இவர்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்றாரு. என்னடா, அதாவது முதல்ல இவங்களுக்குள்ள முரண்பாடு வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க, சணல் வயல்கள் எல்லாமே கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்கு, சணல் தொழிற்சாலை எல்லாமே மேற்கு பாகிஸ்தான். அப்ப தொழிற்சாலை வச்சிருக்கவே வசதியா இருப்பானா, வயல் வச்சிருக்கவே வசதியா இருப்பானா? தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க. அப்ப எல்லா விதத்திலையுமே. ரெண்டாவது கலாச்சார ரீதியாகவும் அவங்க எல்லாமே உருது ஸ்பீக்கிங் முஸ்லீம், இவங்க பெங்காலி ஸ்பீக்கிங் முஸ்லீம். இவங்க பெங்காலி தான் பேசுவாங்க, பெங்காலி கல்ச்சர்ல தான் ஊர்னவங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல, ஆனா மக்கள் தொகை அதிகம், அதனால இவங்க ஜெயிச்சிட்டாங்க. திரும்பி பொறுப்பை ஒப்படைக்கல. அப்ப அவங்க நொந்து போயிருக்காங்க. ராணுவத்தை அனுப்பி பிரச்சனை எதுவும் வர விடாம அங்க அமுக்குறதுக்காக அடக்குமுறை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சி நீங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, பெங்கால்ல இருக்கிறவங்க, மேற்கு வங்காளத்துல இருக்கிறவங்களும் போய் இந்திரா காந்தி கிட்ட கெஞ்சி அவங்க அதை இது பண்றாங்க. அதுல தலையீடு, ராணுவ ரீதியா தலையீடு பண்ணி பங்களாதேஷ்னு அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. நல்லாதான் அவங்க நல்ல நிறைய ஒப்பந்தம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இங்க அவங்கள மெஜாரிட்டி முஸ்லீம் தானே, ஆன்டி முஸ்லீம் இது எடுக்க 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 எல்லாருமே எதிரி ஆகுறாங்கல்ல. அதுக்கு அடுத்து நம்ம முதலாளிகள் அங்க போய் முதலீடு பண்ணிட்டு பண்ணாத அலும்பெல்லாம் பண்றது. அப்ப இந்த மாதிரி இதுல அவங்க ஆயிட்டாங்க. இப்ப இதுல என்னன்னு சிஏஏ தானே கேட்டீங்க. இப்ப இந்த பின்னணியில அந்த வார் நடக்கும்போது நிறைய பேர் அஸ்ஸாமுக்குள்ள வந்துட்டாங்க. பார்டர் ஸ்டேட் அஸ்ஸாமுக்குள்ள வந்துட்டாங்க. அஸ்ஸாமுக்குள்ள வந்தோம்னா அவங்க ஒண்ணும் இல்லாம வந்தவங்க. அஸ்ஸாம் பெரிய பரந்த நிலப்பகுதி. அங்க இந்த நிறைய நிலம் வச்சிருந்தவங்க எல்லாமே இவ்வளவு பேர் மொத்தமா வந்தாங்க. சீப்பான வேலைக்கு ஆள் கிடைப்பாங்கல்ல, அதனால அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க. அதனால அங்க இருந்த நிலம் வச்சிருந்தவங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை. அவங்க இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனா பின்னாடி என்னன்னு சொன்னாக்க, இந்த பொதுவாவே பெங்காலிஸ்க்கும் அஸ்ஸாமீஸ்க்கும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாக்க, வெள்ளைக்காரன் எங்க ஆட்சியில இருக்கும்போது அவன் வேணுக்குனே என்னன்னா, அஸ்ஸாமிலையும் ஆட்சி மொழி பெங்காலி. அஸ்ஸாமின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது அஸ்ஸாம்னு ஒரு மாநிலத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி மொழியை பெங்காலியா வச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கு கடுப்பு வரும்ல. கண்டிப்பா. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல மலையாளம் ஆட்சி மொழினாக்க கடுப்பு வரும். அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால பெங்காலி எதிர்ப்பு அவங்ககிட்ட இருந்துச்சு. இவங்களும் பெங்காலிகளா, முஸ்லீம்ங்கிறதுனால எதிர்ப்பு இருக்கல, பெங்காலிங்கிறதுனால எதிர்ப்பு இருந்துச்சு. மொழி அடிப்படையில இருந்துச்சு. ஏன்னா கலாச்சார ரீதியா இவங்க கூட வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏறக்குறைய 90 லட்சம் 80 லட்சத்துக்கு மேல வந்துட்டாங்க அங்க இருந்து. அப்ப இது மாதிரி வந்தோடனே இப்ப இவங்க என்னன்னாக்க, நார்த் ஈஸ்ட்ல பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. ஆனா இந்த மாதிரி மதவாதத்தை தூண்டி இவன் பூரா முஸ்லீம், இவெல்லாம் வந்ததுனாலதான் உன் கலாச்சாரம் போச்சு, உனக்கு சேர வேண்டிய நிலம் போச்சு, எல்லாத்தையும் போச்சுன்னு இவங்க பிரச்சாரம் பண்ணி, அப்ப அதனால நான் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப்னு ஒண்ணு கொண்டு வரேன். அதாவது அவங்க தாத்தா காலத்துல இருந்து டாக்குமெண்ட் கொடுக்கணும். டாக்குமெண்ட் கொடுத்து எத்தனையோ தலைமுறையில டாக்குமெண்ட் கொடுத்து நான் இங்கதான் இருக்கிறேன்னு சொல்லி நிரூபிச்சாதான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் கேள்விப்பட்டபடி 60 லட்சம் பேர் வரைக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. சிட்டிசன்ஷிப் இல்லாதவங்களும் ஆக போறாங்க. அவங்கள கொண்டு போய் அடைக்கிறதுக்கு கேம்ப் மாதிரி, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி உருவாக்கிட்டாங்க. இந்த ஹிட்லருடைய பீரியட்ல கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு ஒரு கேம்ப்ல கொண்டு போய் அடைச்சு போடுவாங்க. அப்படி அடைச்சு போட்டாங்க. அது மாதிரி அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இது சிஏஏ எதுக்குன்னு சொன்னாக்க, இவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்கல்ல முஸ்லீம்ஸை தவிர ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட் இவங்களுக்கு பூரா குடியுரிமை கொடுக்குறோங்கிறது தான் சிஏஏ. இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் இல்ல, மத்தவங்க எல்லாத்துக்கும் குடியுரிமை. பட் இது அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குடியுரிமை கொடுக்கறதுல இது யாருடைய குடியுரிமை எடுக்கிறது இல்ல, இதோட சேர்த்து பார்க்க வேண்டியது என்ஆர்சி. இப்படி குடியுரிமை கொடுக்கறத இவன் என்னன்னாக்க, நாடு முழுவதும் இந்துக்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுனேன்னு சொல்லிட்டு இவன் ஓட்டு வாங்குறதுக்காக இதை செய்யறான். ஆனா அஸ்ஸாம் மக்கள் இதை ஏத்துக்கறல. நீ இந்துவோ கிறிஸ்டியனோ எவனுமே வரக்கூடாது, யாரையுமே வரவிடாம பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு, இப்ப என்ன புதுசா கொஞ்சம் பேருக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்குற, பாதி பேருக்கு கொடுக்குற, பாதி பேருக்கு இல்லைங்கிற. அப்ப இதுல 2 பக்கமுமே
ஒரு 60 லட்சம் பேருக்கு மேல வந்து சிட்டிசன்ஷிப் இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஆர்மியில எல்லாம் இருக்காங்க. அவங்க ஆர்மியில இருக்கிறவங்க குடும்பத்துக்கு எல்லாம் சிட்டிசன்ஷிப் இல்ல. ஆனா அப்ப வந்து அவங்க சொத்து வாசல் எல்லாமே இங்க வச்சிருப்பாங்கல்ல அவங்க? ஆமா, வீடு வாசல் எல்லாத்தையும் அது அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் இல்லைன்னா அவங்க சொத்து ஒரே நாள்ல வந்து ஒண்ணு இல்லாம போயிரும்ல. ஒண்ணு இல்லாம போயிரும். யாரு வேணாலும் அதை ஆக்குபை பண்ணுவாங்க. ஆமா, இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த ஜாதி ஹிந்துக்கள் நம்மள முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தினாங்க, அவங்கள பழி வாங்கணும்னு அந்த மனநிலையில இருக்கிறவங்க இப்படி நடவடிக்கை எடுத்தாக்க இவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்கிறதுக்காக அவங்க வந்து செய்யறாங்க. அப்ப இது ரெண்டையும் சேர்த்துதான் பார்க்கணும். என்ஆர்சியையும் சிஏஏயையும் சேர்த்துதான் பார்க்கணும். இவங்க வந்து கன்வீனியன்டா சிஏஏயை தனியா பிரிச்சு குடியுரிமையை பறிக்கிறது இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இல்ல. இதுல ஒரு சரத்தடாச்சும் காட்டு, குடியுரிமை கொடுக்கறதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. இது அஸ்ஸாம்ல போனாக்க வந்து இந்த சட்டத்தை பார்க்காத என்ஆர்சியை பாரு, 60 லட்சம் பேருக்கு குடியுரிமையை பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறது. இரட்டை வேடம் வந்து இவங்க வந்து போடுறது எல்லாமே எதுக்குன்னு சொல்லி சொன்னாக்க தேர்தலுக்கு எலெக்ஷனுக்காக. இப்ப அம்பானி அதானியோட வளர்ச்சி தான் பாஜகவோட வளர்ச்சி பார்க்கலாங்க. அவங்களுக்கு பெரிய முன்னுரிமை. திமுகவோட வாதம் அப்படித்தானே இருக்கு. அம்பானி அதானி தான் பிஜேபி வளர்த்த கொடுக்குறாங்க. ஆனா அதே அம்பானி அதானி துறைமுகத்துக்கு இவங்க தமிழ்நாட்டுல அனுமதி கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது வந்து ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க. அதாவது நூஸ்லி வாடியா வந்து பாம்பே டையிங் வச்சிருந்தார். அப்ப அந்த பாம்பே டையிங்க்கும் விமலுக்கு இடையில போட்டி. விமல் வந்து அம்பானி துணி இதுல. அப்ப முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாங்க, ராஜீவ் காந்தி வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு நாள்ல வந்து ஒரு இதை தளர்த்தி இந்த சிந்தட்டிக் யான் இருக்குல்ல, இதை எவ்வளவு வேணாலும் இறக்குமதி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னார். அதை விமல் இறக்குமதி பண்ணோன்னா பாம்பே டையிங் விழுந்து போச்சு. அதை எக்கச்சக்கமா வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணிட்டா. அதை வந்து என்னன்னாக்க முதல்ல தகவல் அவனுக்கு சொல்லிட்டு பழையபடி இந்த சட்டத்தை கொண்டு வந்தாருன்னு பேச்சு. இதனால எப்பயுமே எல்லா ஆட்சியாளர்களுக்குமே சில நிறுவனங்கள் வந்து அப்படி கொஞ்சம் பெட்டா வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஆட்சியில ரொம்ப அதானி எங்க இருந்தாருன்னே தெரியாது. இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதானின்னு ஒரு ஏகபோக நிறுவனமே கிடையாது. அப்ப இவரை கொண்டு வந்து ஏறக்குறைய என்டையர் குஜராத்தை வந்து அம்பானிக்கும் அதானிக்கும் வந்து விட்டுட்டாங்க. அதானிக்காக ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்லயே 5000 கோடி ரூபாய் ஸ்டேட் பேங்க்ல லோன் கொடுக்கணும்னு சொல்லி இது வந்து பண்ணாங்க. அங்க போராட்டம் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியால வந்து இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து போராட்டம் பண்ணிட்டாங்க. அப்ப ரெண்டாவது வந்து இவங்க 2 பேருக்கு தான் வந்து மனுஷன் வந்து எந்த பொருள் விற்குதோ விற்கலையோ சாப்பாடு விற்கும்ல, அரிசி கோதுமை விற்கும்ல, அது ரெண்டையும் இவனுக்கு பிடிங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக 4 சட்டங்கள் கொண்டு வந்து அவங்க பெரிய பெரிய கோடவுன் செட் பண்ணிட்டாங்க. இந்த சட்டங்கள் வந்துரும் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது மாதிரி வந்து வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாக்க இந்த பொருள் தங்குதடை இல்லாம விற்கும், கண்ணா பின்னாடி சம்பாதிக்கலாம். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இவ்வளவுக்கு மேல வந்து உணவுப் பொருட்களை வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. ஏன்னா பதுக்கி செயற்கை பஞ்சத்தை ஏற்படுத்தி சம்பாதிப்பாங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து விட்டாங்க ஒரு சட்டத்துல. அதை எடுத்து விட்டுட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை ஒரு பக்கம் கொண்டு வர இதுக்கெல்லாம் பண்ணாங்க. இதுதான் இதை வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க பண ரீதியாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியையும் தாண்டின நிலையில இருக்கணுங்கிறதுக்காக இந்த முதலாளித்துவ நிறுவனங்களுக்கு எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்க அம்பானி வந்து இதுல பிக்சருக்கே இவங்க 2 பேரும் வந்து வரல. தேர்தல் பத்திரங்கள்ல சப்சிடியரி மூலமா வேற சப்சிடியரி மூலமா வந்து ரிலையன்ஸ் நிறுவனங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சப்சிடியரி கொடுத்துருக்காங்க. இவங்க நேரடியா வந்து வரல. அப்ப இவங்களுடைய டொனேஷன் எல்லாம் வேற வகையில வந்து போகும். அதனால வந்து கட்டாயமா இவங்க வந்து அவங்களுக்கு பெரிய முன்னுரிமை வந்து தர்றாங்க. முதலாளித்துவ வட்டாரங்கள்லயும் முணுமுணுப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து அவங்க என்னன்னு சொல்லி சொன்னாக்க ஒட்டு மொத்தத்துல முதலாளித்துவத்துக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து இமீடியட்டா இவங்களை கை கழுவிட்டு காங்கிரஸை சப்போர்ட் பண்றதுக்கு வந்து விரும்பல. அதனாலதான் வந்து இவங்க இவ்வளவு உறுதியா இருக்காங்க. இப்போ வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. ஆமா, இப்ப அதிமுக ஆதரிக்கிறது, சிடபிள்யூபி ஆதரிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? அதாவது முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க டிஎம்கே வந்து நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கி ஆட்சிக்கு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முதல்ல இருந்த டிஎம்கே ஏடிஎம்கேயினுடைய ஆட்சி வந்து கெட்ட பேர் அதுக்கு கிடையாது. கொரோனா முதல் அலைவரிசையை வந்து நல்லா சிறப்பா கையாண்டாங்க. அதுக்கு பின்னாடி மக்களுக்கு நிறைய வந்து நிவாரணங்கள் வந்து தந்தாங்க. பெருசா அதிருப்தி இல்லை, பெரிய அதிருப்தி வந்து அவங்களுக்கு வந்து இல்லை.
அந்த மருத்துவத்துறையில இருந்தவங்களுக்கு வந்து நிறைய நிவாரணம்ங்கிறது வந்து தந்தாங்க. அந்த சமயத்துல வேலை இல்லாம இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தனிநபர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவங்க எல்லாமே வந்து சாப்பாடு போடுறது உள்பட பிற மாநில தொழிலாளர்கள் உள்பட எல்லாருமே நல்லா செஞ்சாங்க. அதுக்கு அடுத்து வந்து மினி கிளினிக் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பா. ரொம்ப எஃபெக்டிவா இதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில இவங்களை தாண்டி நம்ம ஜெயிச்சு வரணும்னு சொல்லி சொன்னாக்க பெரிய எதிர்பார்ப்புகளை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும்னு இவங்க ஏற்படுத்தினாங்க. அதுதான் நிரந்தர தொழிலாளரை எல்லாரையும் ஆக்குவோம், பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து கொண்டு வருவோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து என்னன்னாக்க விவசாயிகள் போராட்டத்தை வந்து ரொம்ப இது பண்றது வந்து பிஜேபி. நாங்க அதுக்கு விவசாயிகளுக்கு ஆதரவா இருப்போம். அப்படி பார்த்தா பரந்தூர்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக நடந்தாங்க. ஆமா, இப்படி எல்லாம் சொல்லி நெய்வேலியில என்எல்சிக்கு ஆதரவாத்த பண்ணாங்க. ஆமா, அப்ப இவங்க என்ன விவசாயிகளுக்கு ஆதரவா இருந்தாங்க? எல்லாமே ரெட்டை வேஷம். இது எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்கடுத்து புதிய கல்விக் கொள்கையை அவங்க கொண்டு வந்தான். புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்று கல்விக் கொள்கை கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. வெள்ளை அறிக்கை சமர்ப்பிச்சு பொருளாதாரத்தை தலையில நிறுத்த போறோம்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கு ஒரு குழுவும் அமைச்சாங்க, திட்டக்குழுன்னு அமைச்சாங்க. ரகுராமராஜன் எல்லாம் கொண்டு வந்து அதுல போட்டாங்க. மொத்தத்துல வந்து பெரிய ஒரு ஷோ வந்து இவங்க வந்து பண்ணாங்க. ஆனா கடைசியில் ஆட்சிக்கு வந்த உடனே ஏற்கனவே நிரந்தரமா இருந்ததையும் வந்து கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டா வந்து கான்ட்ராக்ட் நர்சஸ், அப்புறம் வந்து ரெகுலர் நர்சஸ் இருந்த அந்த நர்சிங் அப்பாயின்மெண்ட் இதை பூராமே வந்து என்ன ஆக்குனாங்கன்னு சொல்லி சொன்னாக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல வந்து 16,000 ரூபாயோ 18,000 ரூபாயோ சம்பளம், அதுல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க கொண்டு போய் வந்து போட்டாங்க. எல்லாமே கான்ட்ராக்சுவலைசேஷன், 11 மாசம் வேலை. இப்ப லேட்டஸ்டா வந்து என்னன்னாக்கா 11 மாசம் வேலைங்கிறது மாதிரி மாத்திரம் இல்ல, 11 மாசம் வேலைன்னு சொல்லுவாங்க, ஆனா தொடர்ச்சியா கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ஆப்பு வைக்கிறது மாதிரி ஒரு நாள் பிரேக் விட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து இந்தியாவில வேற எங்கேயுமே பண்ணல. 28,000 பேரை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஒப்பந்தம் போடுற மாதிரி. ஆமா, புதுசா, அதாவது நான் அந்த ஒரு நாள் இது விட்டாங்கன்னு சொல்லி சொன்னா நியூ ஜாயினிங் தான். பெர்மனன்சி ஆக்ட் எப்ப வரும்? 2 காலண்டர் வருஷத்துல 480 நாள் ஒருத்தவங்க வேலை பார்த்துருந்தாங்கனாக்க அவங்கள வந்து பெர்மனன்சி ஆக்ட் கீழே வருவாங்க. இப்ப ஒரு நாள் வந்து அவங்க பிரேக் விட்டுட்டு அடுத்து புது அப்பாயின்மெண்ட் மாதிரி வந்து வர்றாங்கனாக்க பிரேக் எப்படி வந்து விடுவாங்க? 11 மாசம் ஆயிடுச்சுன்னு டெர்மினேஷன் ஆர்டர், அதுக்கு அடுத்து கான்ட்ராக்ட் ரெனுவல், திரும்ப ரெனுவல் அப்படி வந்து போகும்போது அவங்களுக்கு இன்கிரிமெண்ட்டும் கிடைக்காது, இதுக்குள்ளே பெர்மனன்சி ஆக்ட் அந்த சட்டத்துக்கு கீழேயும் வரமாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பழைய பென்ஷன் திட்டம் வரவே வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கறதான வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. ஆமா, வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் சிபிஐ சிபிஎம் தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்து அது வந்துடும் இது வந்துடும் சொல்லிட்டு வந்து அரசு ஊழியர்களை வேலையும் செய்ய வச்சாங்க. ஓட்டு போட்டது மாத்திரம் இல்ல, டிஎம்கே கவர்மெண்ட் வர்றதுக்காக வேலையும் செய்ய வச்சாங்க. திரும்பி வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, என்னங்க அதை வாங்கி தரேன்னு சொன்னீங்க, ஒண்ணு இது இல்லைன்னு நம்ம ஒரு கிராண்டா ஒரு மாநாடு வந்து போடுவோம், அதுக்கு ஸ்டாலினை கூப்பிட்டு அங்க வச்சு அவர்கிட்ட பேசி நம்ம வந்து வாங்கிடுவோம்னு சொல்லி சொன்னோம். அவர் கிளம்பும் போதே வந்து பழனிவேல் தியாகராஜன் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துட்டு வராதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாரு. இங்க வந்தோன்னா தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அடிதடி ஆகிப்போச்சு. நாங்க தொழிற்சங்கத்துல இருந்தவங்க வந்து எங்கிட்ட இருந்த எல்லா டெபாசிட்டையும் காலி பண்ணி இவ்வளவு கிராண்டா ஆர்கனைஸ் பண்ணி ஒண்ணும் இல்லாம போச்சு, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து சிபிஐ சிபிஎம் பிடிச்சு வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி வந்து வந்துருச்சு. அதுக்கு பின்னாடி வந்து கல்வித்துறையில புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து வந்து இவங்க கொண்டு வர்றாங்கனாக்க அப்படியே லேபிள மாத்திரம் வந்து மாத்திட்டு அதே புதிய கல்விக் கொள்கையை இங்க அமலாக்குறது மாதிரி வந்து பண்றாங்க. ஜவஹர் நேசன் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து பேசுறாங்க. ஆமா, ஆனா உள்ள போய் கையெழுத்து போட்டு வந்துடுறாங்க. இல்ல, அதே கொள்கையை கமிட்டி அமைச்சு இவங்க வந்து வேறொரு கொள்கை கொண்டு வந்தது மாதிரி கொண்டு வந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஆமா, இத சொல்லிட்டா வந்து ஜவஹர் நேசன் ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அந்த கமிட்டில இருந்து. புதிய கல்விக் கொள்கையே வந்து அப்படியே கொண்டு வர்றாங்க, ப்ரோ கார்பரேட் கல்விக் கொள்கை இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வெளியில வந்துட்டாரு. அதை செஞ்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த கொரோனா பீரியட்ல மக்களுக்கு வருவாய் போச்சு. அதனால பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சவங்க எல்லாம் பிள்ளைகளை வந்து இதுக்கு அனுப்புனாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல். டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் வந்து போட்டு நல்லா கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் மூடு விழாதையா நடத்திட்டு இருந்துச்சு. 5 பிள்ளைகளை வச்சு ஒரு ஸ்கூலே 30 பிள்ளைகளை வச்சு ஒரு ஸ்கூல் ஒரு அந்த பொருளூர் அந்த ஸ்கூல்ல வந்து நான் வந்து பேசினேனே, அந்த ஸ்கூல்ல 36 பேரோ என்னமோதான் மொத்தமே ஸ்ட்ரெங்தே 5 வரைக்கும் 36 பேர் தான். அப்ப இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா இவங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்டே போடல.
டக்குன்னு ஒரு அறிவிப்பு, இல்லம் தேடி கல்வி. அப்ப பொது கல்வியை கை கழுவுறாங்க, பொது சுகாதாரத்தை கை கழுவுறாங்க, வீடு மக்களை தேடி மருத்துவம். அங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த யார் யாருக்கு நீரிழிவு நோய் இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறது. ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அவங்கள போய் மாத்திரையை கொடுக்கறது. அதுக்கு பின்னாடி வந்து அவங்க போறதே அந்த கிடையாது. திட்டம் ஆரம்பிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் அது நடைமுறையில் இருந்ததுங்க. அப்புறம் அது என்ன ஏது யாருன்னு தெரியல, யாரும் கேட்கறதுன்னு தெரியல. இப்ப நம்ம முன்னாடி வந்து நேஷனல் மலேரியா எராடிகேஷன் NMEPன்னு வந்து இருக்கும், சுவர்கள் எல்லாம் எழுதியிருக்கான். ஒருத்தர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம வந்து கையெழுத்து போட்டு போயிடுவாரு. பாரதி ராஜாவெல்லாம் அதுல வேலை பார்த்தால்தான், சினிமா டைரக்டர் பாரதி ராஜா. அப்ப அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. அப்ப அது வந்து கொஞ்சம் உருப்படியானாச்சும் வந்து செஞ்சாங்க மலேரியா இருக்கும்போது. இப்ப ஒண்ணுமே இல்லை. அப்ப பொது கல்வியை கை கழுவுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயுமே சர்டைன் பெர்சன்டேஜ் பெட்டை மாத்திரம் வந்து ஃப்ரீன்னு வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாம் வந்து கார்பரேட்டிவா வந்து அவங்க வந்து ஆக்க போறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்ட்ஸே ஒதுக்குறது கிடையாது. இன்சூரன்ஸ் வருதுல, இப்ப காப்பீட்டு திட்டத்துல போய் சில அறுவை சிகிச்சை எல்லாம் பண்றாங்கல்ல, அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணலாம். அதுக்கு இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தர்றான், பணம் தர்றான். அப்ப அந்த பணத்தை வைத்து, அதுல கிடைக்கிற பணத்தை வைத்து தான் இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க. புது அப்பாயின்மெண்ட் டாக்டர்ஸ் கிடையாது. மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கிற டாக்டரை கூப்பிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மெட்டர்னிட்டி லீவ்ல அவங்க நம்மகிட்ட போன் பண்ணி, இந்த மாதிரி நான் மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன் சார், நான் இல்ல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு சொல்லி சொன்னாங்க, நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து மருத்துவ சேவை இருக்கிறவங்க வந்து நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க கேள்வி வருமல்ல. எது லீவ்ல அவங்க ஆல்ரெடி லீவ்ல இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஒர்க் பண்ண வச்சா ஒரு பிரச்சனைனா அதை என்ன எப்படி தீர்க்க முடியுங்க? அந்த பேஷண்டே இறந்து போயிடுறாரு, நடக்காத ஒண்ணு. அப்ப யாரு மேல நீங்க அவர் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறாரு, டெபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ், என்னை சரியா பார்க்கலன்னு சொல்லிட்டு. வைத்தியம் பார்த்தது யாருனாக்க வேற டாக்டர் வந்து ஏத்துக்கிடுவாங்களா? இந்த டாக்டர், அந்த டாக்டர் அபிஷியலா லீவு. அபிஷியலா லீவ்ல இருந்தவங்க எப்படி வந்தாங்க? இந்த கேள்வியெல்லாம் வந்து வரும். நான் சொல்றேன் நீ போ. இது மாதிரி டாக்டர்களுடைய ஒர்க்லோடு வந்து பல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓட வேண்டிய ஒரு கண்டிஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. பேஷண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா பாதிக்கப்படுறாங்க. இதுதான் பொது வைத்தியம் வந்து அது வந்து தரிசா போச்சு. பொது கல்வியும் வந்து அது மாதிரி தரிசா போச்சு. விவசாயிகளுக்கு கொடுத்தது எதையுமே நிறைவேற்றல. எல்லாத்துக்கும் மேல மத்திய அரசு இயற்றின அந்த தொழிலாளர் சட்டங்கள் இருக்குல்ல, அந்த சட்டங்களுக்கு வேக வேகமா விதிகளை எழுதி அது இங்க அமலாகிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்க. இவ்வளவையும் பண்ணிட்டு 8 மணி நேர வேலை நாள்ல கை வச்சாங்க. 12 மணி நேரம் வேலை, 12 மணி நேரம். இதனாலதான் வந்து இவனுக்கு வந்து முதலாளித்துவ நிறுவனங்கள் இவ்வளவு டொனேஷன் கொடுக்குறேன், தேர்தல் பாண்டு. அவன் சும்மாவா வந்து கொடுக்குறேன், ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடுவேன். அப்ப அந்த மாதிரி வந்து வருது. அப்ப இந்த ஆட்சியில வந்து எந்த பகுதி மக்களும் இப்ப டைடல் பார்க்குன்னு கொண்டு வர்றாங்க. அதாவது மற்ற எல்லாத்துலயும் வந்து நிரந்தரப்படுத்த மாட்டேன், காசு இல்லைன்னு சொல்றாங்க. டைடல் பார்க் மாத்திரம் உருவாக்கி வச்சு நீங்க வந்து தொழில் நடத்திக்கங்கன்னு சொல்றாங்க. தொழில் நடத்தும் போது அவங்ககிட்ட வந்து சொல்றாங்களா, இப்ப இவ்வளவு சம்பளம் குறைஞ்சது வந்து அந்த தொழிலாளிகளுக்கு கொடு அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? இப்போ 108 ஆம்புலன்ஸுக்கு வந்து தொழிலாளிகளை பத்தி அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல ஒரு லைன் கூட கிடையாது, ஒரு லைன் கூட கிடையாது. இவங்க ஒரு பொருட்டே கிடையாதுங்கிறது மாதிரி தான் வந்து டிஎம்கே பீரியட்ல போட்டதுதான். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு KTVக்கும் சன் டிவிக்கும் வந்து விளம்பரம் கொடுக்கணுங்கிறத மாத்திரம் வந்து வாங்கிட்டாங்க. அதை வாங்கிட்டு இவங்க வந்து போட்டு விட்டாங்க. அப்ப இப்ப வந்து இந்த துறையில இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே இல்லை. மக்களினுடைய கஷ்டம் பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. இது கூட எத்தனையோ தொழில் நிறுவனங்களை வந்து மூடியிருக்காங்க. எந்த இடத்துலையும் அதை பழையபடி வந்து திறந்து நடத்தணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. முன்னாடி வந்து பஞ்சாலை தொழில நெருக்கடி வந்துச்சு. அப்ப அதை பூரா வந்து நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் ஒண்ணு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி காங்கிரஸ் பீரியட்ல அதை பூரா வந்து நடத்துனாங்க. இப்ப எதுவுமே இல்லை. அப்ப முதலாளியை பொறுத்தளவுல ஒருத்தனை வேலைக்கு எடு, கசைக்கு பிழி, அவன் சத்து இல்லாம போனாங்க தூக்கி எறி. இது வந்து மத்திய அரசு நினைக்குது, மாநில அரசு வந்து அமலாக்குது. அவன் 457 ரூபாய் சம்பளம் கொடுன்னு சொன்னா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த கண்டிஷன்ல எதுக்காக இவங்களை எதுக்காம இருக்கீங்கன்னு வேணா கேள்விகள் கேட்கலாமே தவிர, இவங்க தோக்குறது மாதிரி எதுக்காக அதிமுகவை ஆதரிக்கிறீங்கிற கேள்வி எழுறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு சாதாரண கஷ்டப்படுறவங்க, மக்களுக்காக பேசுறவங்க எல்லாருமே, நாங்க மாத்திரம் இல்ல, எல்லாருமே இந்த தருணத்துல ஆதரிக்க வேண்டிய கட்சி வந்து அதிமுக.
தோற்கடிக்க வேண்டிய கட்சி வந்து டிஎம்கே. திமுக. அதாவது திமுகவினுடைய தோல்வி தமிழ் மக்களினுடைய வெற்றி. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. அந்த பின்னணியில தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, இப்ப ஏடிஎம்கே இதுல ஜெயிச்சு அதுக்கு பின்னாடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து 2026 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு நமக்கு வந்து ஒரு மூச்சு விடுற இடைவெளினாச்சும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும். இந்த ஜனநாயக விரோத போக்குகள் எல்லாமே வந்து குறையும். நாங்க அவங்ககிட்ட கேட்டிருக்கதே இதுதான். 8 மணி நேர வேலைக்கு வந்து எந்த இதுவும் வந்து வைக்கக்கூடாது. பணி நிரந்தரம்ங்கிறது வந்து தொழிலாளிகளுடைய லைஃப் லைனு. அதனால பணி நிரந்தரத்துல கை வைக்கக்கூடாது. இதைத்தான் நாங்க எங்க ப்ரொஃபைல்ல வந்து அவருக்கு வந்து கொடுத்தோம். என்ன கண்டிஷன் வந்து கேட்கும்போது இதுதான் எங்களுடைய கண்டிஷன். மற்றபடி நாங்க எதையுமே எதிர்பார்க்கல. மற்ற கட்சிகள் மாதிரி மாநாடு போடுறோம், அது போடுறோம், நீங்க வந்து கலந்துக்கங்க, இது மாதிரி அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணல. இப்ப நாங்க அவங்ககிட்ட சொன்னது வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, நாங்க கருத்து ரீதியா மக்களை போய் வந்து அணுகுவோம், அதுக்கு நோட்டீஸ் போடுவோம். நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் நாங்க நோட்டீஸ் போடுவோம். எங்க சக்திக்கு தகுந்தது மாதிரி 10,000 நோட்டீஸ் போடுவோம். நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னாக்க 1 லட்சம் நோட்டீஸ் போடுவோம். அந்த 1 லட்சம் நோட்டீஸ்க்கான செலவை வந்து நீங்க ஏத்துக்க. இதுதான் நாங்க அவங்ககிட்ட வச்ச டிமாண்டு. அப்ப அந்த அடிப்படையில ஒரு கம்யூனிஸ்டுகள்ங்கிற அந்த கௌரவம் குறையாம, பொது வாழ்க்கையினுடைய தரம் குறைவாம, மக்களினுடைய ஒரு நிவாரணம் மக்களுக்கு வந்து கிடைக்கணும் இந்த கொடுமையிலிருந்து அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணியை சேர்ந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா சேர்ந்திருக்கோம். எங்க காம்ரேட்ஸ் எல்லாமே வந்து சந்தோஷமா வந்து வேலை செய்யறாங்க. ஏன்னு சொல்லி சொன்னாக்க, அதிமுக கேடர்ஸ் வந்து பேசிக்கலா வந்து ரொம்ப நல்லவங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய பாணியில ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணுங்கிற ஒரு மனநிலையில வந்தவங்க தான். பதவி பலரை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் இந்த இடைக்காலத்துல. இருந்தாலும் கூட வந்து டிஎம்கே அரசியல்வாதிகளோட வந்து ஒப்பிடும் போது மலைக்கும் மடிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளிங்கிறது வந்து இருக்கு. அதனால நாங்க ஹாப்பியா தான் வேலை செய்யறோம். உறுதியா வந்து இந்த தேர்தலில் வந்து அதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசி இருக்கிறீங்க. ஆமா. அப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல வந்து என்ன விஷயங்கள் இடம்பெற்றது? இல்ல, நாங்க வந்து முதல்ல வந்து பேசும்போது எந்த இடதுசாரி கட்சி நீங்க அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து, நாங்க எந்த இடதுசாரி கட்சியில இருந்து இன்னைக்கு இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் வந்து பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஏடிஎம்கே கூட வந்து நாங்க ஏன் சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கிறோம். முதல்ல ஏன் சேர்ந்து செயல்பட முடியாம போச்சுனாக்க, பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருந்தது. பிஜேபி கூட நீங்க வச்சிருந்த அலையன்ஸ் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால வந்து சேர்ந்து செயல்பட முடியல. இல்லாட்டி எப்பயுமே வந்து நாங்க ஏடிஎம்கேக்கு இணக்கமா செயல்படுறதுக்கு தான் தயாரா வந்து இருந்தோம். ஏன்னா நாங்க 108 யூனியன் நடத்துறோம். அந்த யூனியன் வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அதுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்ப ராதாகிருஷ்ணன் டைரக்டரா இருந்தாரு. எங்களுடைய சஜஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டாரு. எங்களை பற்றி வந்து அதாவது நாங்க சொன்னதை வந்து நம்பினாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, மேனேஜ்மெண்ட் தான் திட்டுனாங்க. திருடை மாதிரி வந்து நிக்கிற அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க எப்படி அந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாக்க, ஸ்பெஷல் பிரான்ச்சை விட்டு வந்து என்கொயர் பண்ண விட்டாங்க. என்கொயர் பண்ண விட்டோம்னா ஸ்பெஷல் பிரான்ச்சை கூப்பிட்டு வந்து யாரு சொல்றது உண்மைன்னு கேட்டாங்க. அப்ப யூனியன் சொல்றதே உண்மைன்னு ஸ்பெஷல் பிரான்ச் சொன்னாங்க. இவங்க சும்மா இது பண்றாங்க, யூனியன் சொல்றதே உண்மைன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதுல இருந்து அவங்கள பிடிச்சி நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. அதனால வந்து நாங்க 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் பொதுமக்கள் நல்லுறவு கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருந்தோம். அதுல இருந்து வந்து கூடுதல் ஆம்புலன்ஸ் எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. 100க்கு மேல ஆம்புலன்ஸ் தந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இடையில வந்து வரல. யூனியனை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்லா நடத்திக்கிட்டு இருந்தா. அரசுக்கு எதிராக எதுவுமே நாங்க வந்து பண்ணல. ஜிவிகே இஎம்ஆர்ஐக்கு எதிராக தான் வந்து பண்ணோம். ஆனா இந்த அரசாங்கம் வந்தோன்னா தைரியமாகி மேனேஜ்மெண்ட் வந்து எங்க பொதுச் செயலாளரே வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க, பொருளாளரை வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க, எல்லாரையும் வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி வந்து அவன் வந்து கொல்லிக்கட்டையில தலையை சொரிஞ்சிட்டான். பொதுச் செயலாளரை வேலை நீக்கம் பண்ணோன்னு வந்து ஒரு யூனியன் நடத்துறவங்க ஒரு ஆளை காப்பாற்ற முடியாதா? அவர் வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை நாங்க கொடுத்துட்டு அவர் மாநிலம் பூரா பம்பரமா வேலை செஞ்சோம்னா ஏன்டா வேலை நீக்கம் செஞ்சேன்னு சொல்லிட்டு வந்து இப்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க அதிமுக கூட வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பேசணும்னா
உடனே மேனேஜ்மெண்ட் இதை தூக்கிட்டு வந்து அங்க போயிருக்கேன் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட போய் இங்க பாருங்க அவங்க ஏடிஎம்கே கூட இது பண்ணிட்டாங்க. அவன் வந்து சொல்லியிருக்கான், அவன் பேசாம வேலையில இருந்தாலும் வந்து வேலையில இருக்கிற நேரம் போக மிச்ச நேரம் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீ வேலையை விட்டு போக வச்சு முழு நேரமா வேலை செய்ய வச்சுட்ட நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயங்களை தான் வந்து பேசணும். பேசிட்டு வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னோம்னு சொன்னாக்க, மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீங்க கையில எடுக்கணும். இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபீஸை கூட்டினது இதுல எல்லாம் மக்கள் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி கூட்டிட்டாங்க, பத்திரப்பதிவு துறையிலையுமே எக்கச்சக்கம். ரெண்டாவது கையூட்டு வாங்குறதுங்கிறது வந்து எக்கச்சக்கமாயி போச்சு. எந்த ஒரு இது லிமிட்டே இல்லாம போச்சு. அதாவது லைஃப் சர்டிபிகேட் வந்து அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. இந்த அவர் உயிரோட இருக்காருங்க, அந்த போன தர்றேன் பேசுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னாக்க, அவன் புரோக்கர்னு சொல்றேன் அதெல்லாம் இல்ல, 20,000 ரூபாய் கொடுங்க. ஏன்னா லைஃப் சர்டிபிகேட் வந்து வைக்கிற இடமெல்லாம் லஞ்சம் தான், எல்லாம் லஞ்சம் தான். அதாவது இதுல என்னன்னு சொன்னாக்க, சில துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு தான் அந்த பொறுப்பையே வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால வந்து அவங்க எது செஞ்சாலும் வந்து கேட்டுக்கிற மாட்டாங்க. அப்ப இதுல எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் கொந்தளிச்சு போய் தானே இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நாங்க பத்திரப்பதிவு மின் கட்டண உயர்வுல மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி. ஆமா, அதனால எடப்பாடிட்ட என்ன கேட்டோம்னு சொன்னாக்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வந்து நாங்க போராட்டங்கள் எடுப்போம், நீங்களும் சேர்ந்து ஆதரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னாக்க, நிச்சயமா அடுத்த தேர்தலில் வந்து ஏடிஎம்கே மக்களுடைய மனசுல வந்து நிறைஞ்சிருக்கும். அவங்ககிட்ட இப்போ வந்து ஒரு சதி வேலை வந்து அவங்க பண்றதுக்கு பாக்குறாங்க. ஏடிஎம்கே இந்த தேர்தலுக்கு பின்னாடி இருக்காது அப்படின்னு அவங்க பத்திரிகைகள் மூலமா ஊடகங்கள் மூலமாலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கணும். ஒரு கட்சி ஆட்சி முறையை வந்து மத்தியில பிஜேபி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி இங்க வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து பேசணும். அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு மணி நேரத்துக்கு மேல எங்களுடைய உரையாடல் நீடிச்சிச்சு. ரொம்ப ஒரு இதா நடந்துக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆரை வந்து அந்த ஒரு போராட்டத்தப்ப வந்து சந்திச்சிருக்கோம். ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு வந்து காலேஜ்ல படிக்கும்போது ஒரு கிரேடிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது மார்க் அடிப்படையில வந்து அட்மிஷன் போடாம A+, B+ இப்படி போட்டு வந்து அட்மிஷன் போடுறது. இதுக்கு இடையில வந்து 4 மார்க் 5 மார்க் போயிடும். அந்த 4 மார்க் 5 மார்க் கேப்ல வந்து என்னன்னு சொன்னாக்க மெரிட்ல பல பேர் வந்து கிடைக்க முடியாம போயிடும். இதை மாத்துங்கன்னு சொல்லிட்டு வந்து எம்ஜிஆர்ட்ட போய் வந்து பாருங்க. அப்ப எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை இன்னமும் எங்களுக்கு வந்து காதுல இருக்கு. அதாவது, நான் அவ்வளவா படிக்கல, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது, நீங்க வந்து என்னைய ஒரு நடிகர்னு பார்க்க வேண்டாம், ஒரு முதலமைச்சர்னு பார்க்க வேண்டாம், ஒரு அண்ணேன்னு பாருங்க, உங்க அண்ணேன்னு பாருங்க. உங்க விஷயத்தை வந்து நான் எல்லாம் உள்வாங்கிட்டு சென்னையில போனோன்னா பேச வேண்டியவங்ககிட்ட வந்து பேசுவேன், பேசிட்டு செய்ய வேண்டியதை செய்வேன், என்னை நீங்க நம்புங்க அப்படின்னு சொன்னாரு. சென்னைக்கு போனோன்னா ரிலேட்டிவ் கிரேடிங் சிஸ்டம் காலி. எம்ஜிஆர் வந்து சர்க்கியூட் ஹவுஸ்ல வந்து இருக்காரு. அதாவது எல்லாருமே இப்படி கதவை திறந்துட்டு வந்தாங்க, எங்க இருப்பாங்க? இங்கதானே இருப்பாங்க. எம்ஜிஆர் இங்க இருப்பாரு. இங்க வந்தோன்னு நம்ம ஆளை தேடணும், தேடிட்டு டக்குன்னு பார்த்தோம்னாக்க இங்க இருப்பாங்க. அப்ப அவ்வளவு பண்பா பேசினார், பண்பா பேசி அது மாதிரி வந்து செஞ்சார். அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் வந்து ஒரு மக்களை நேசிக்கிறவர், இவர் ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானி. ஏன்னா அவருக்கு இருந்த புகழுக்கு நம்மளை ஏறெடுத்து பார்க்கணும்னு கூட வந்து ஒரு தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. அன்னைக்கு அவர் இருந்ததுக்கு வந்து என்னன்னாக்க மக்கள் அப்படி இருந்தாங்க, குருட்டுத்தனமா அவர் மேல அபிமானத்தோட அரசியல்வாதி, நடிகர், ஆமா முதலமைச்சர், அது மாதிரி வந்து இருந்தாங்க. அவர் எதை சொன்னாலும் நம்புவாங்க. இந்த பயிலுக்கு திமிர் எடுத்து போய் பண்றாங்கன்னு சொன்னாக்க இது பண்ணுவாங்க. ஆனா அதுல என்னத்தை காது கொடுத்து கேட்டு பொறுமையா கேட்டாரு. பொறுமையா கேட்டுட்டு ஒரு வார்த்தை கூட வந்து நான் இதைத்தான் அவர் வந்து சொன்னாரு, என்னைய முதலமைச்சர்னு நினைக்காதீங்க, பெரிய நடிகர்னு நினைக்காதீங்க, உங்க அண்ணன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. அது மாதிரி சொன்னது நல்ல மனசு, அது மாதிரி வந்து செஞ்சாரு. அப்ப அந்த இதுலதான் எங்களுக்கு வந்து எப்பயுமே ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் எங்களுக்கு லைக்கிங் தான்.
அதாவது சரியான உழைக்கும் மக்களினுடைய அரசியல் எமர்ஜ் ஆகிற வரைக்கும் இருக்க வேண்டிய அரசியல் எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். அதுல நமக்கு வந்து ஒரு ஜனநாயக உரிமைகள் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஏழை மக்களுக்கு வந்து அவங்க உயிர் போகாத ஒரு வாழ்க்கைனாச்சும் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து யோசிச்சுல பண்ணாங்க. நான் பார்த்திருக்கேன் இந்த அம்மா உணவகம்லாம் ஐடிஐல மதுரையில இருக்கிற பையங்க பூரா மத்தியானம் அங்கதான் சாப்பிடுவாங்க. எனக்கு அப்பதான் வந்து தெரியும் அவ்வளவு கஷ்டப்படுறவங்க வந்து இருக்காங்க. நான் முதல்ல யாரு போய் சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன். ஒரு நாள் பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு ஐடிஐ படிக்கிறாங்க. எங்க சாப்பாடு தரமா இருக்குமா? தரமா, நல்ல தரமா இருக்கும், நல்ல தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இது மாதிரி பல ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வுங்கிறது வந்து கிடையாது. மக்களுக்கு வந்து கல்வி நல்லா கிடைக்கணும், கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கணும், வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கணும், அவன் கௌரவமா வாழணும். அப்படிப்பட்ட ஆட்சி முறையை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சாதிக்கிற வரைக்கும் ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க ஏடிஎம்கே ஆட்சி மாதிரி இருக்கு. இது மாதிரி வந்து ஊர் அடிச்சு உலையில போடுற ஆட்சியா இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் வந்து நாங்க சரி. இப்ப அதிமுக வந்து பாஜக எதிர்ப்புல வந்து உறுதியா இருக்காங்க. ஆமா. ஆனா திமுக வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது அதுதான் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொன்னாங்க உண்மையாயிரும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி பிஜேபிக்கு போகணும்னு சொல்லி சொன்னா தருணங்கள் இருக்கு. அதாவது பர்டிகுலரா விவசாயிகள் போராட்டம், எலக்டோரல் பாண்டு தீர்ப்பு இது வந்ததுக்கு பின்னாடி டெஸ்பரேட்டா அலைகிறாங்க அவங்க யாரை சேர்க்கலாம்னு சொல்லி. ஏடிஎம்கேக்கு ப்ரெஷர் வராம இருந்திருக்கும். நான் கேள்விப்பட்ட வகையில வந்து 3 சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்குறேன்னு கேட்டிருக்காங்க. அலையன்ஸுக்கு வாங்க 3 சென்ட்ரல் மினிஸ்டர் தர்றோம்னு. ஏன்னா அவர் வந்து எப்ப இதுல இருந்து பிடிங்கிட்டு வருவோம்னா இருந்தாரு. பன்னீர்செல்வம் பார்த்த வேலை இது. அவங்க கூட போனதுல அலையன்ஸ் போட வச்சது. அதுக்காக ஒரு ஆட்சியையே இழந்துட்டாங்க. ரெண்டாவது வந்து தொண்டர்கள் வந்து வெடிச்சு அவங்களுடைய உணர்வை வந்து தெரிவிச்சுட்டாங்க. அப்ப தொண்டர்களுடைய உணர்வுக்கு விரோதமா வந்து அவர் போவாரா? எல்லா இடங்களையும் அதை நான் அந்த புக்ல எழுதியிருக்கேன். இது பூரா எழுதியிருக்கேன். கார்பரேட் இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது மாதிரி வந்து அவங்க நடத்துறாங்க. அதுக்கடுத்து வந்து தொண்டர்களை மதிக்கிற கட்சி இதெல்லாம் எல்லா இடங்கள்லையுமே பேசிட்டு வர்றாரு. அந்த கருத்துக்களை வந்து பேசிட்டு வர்றாரு. அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன்ல இந்த தருணத்துல சேர்ந்தாத்தான் அவங்களுக்கு பெரிய மவுசு. தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் என்ன வந்து போய் சேர, அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப அது சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப தொண்டர்களை புறக்கணிச்சுட்டு போய் சேருவாரா? அப்படி சேர்ந்தாக்க ஆமா தொழில் நிறுவனங்களை வச்சிருக்கிறதா ஸ்டாலினுடைய குடும்பம் இருக்கிறதுனால அவங்கதான் வந்து பிஜேபி பக்கம் போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்த கேள்வி கூட அதுதானுங்க. திமுக ஜெயிச்சு வருது அப்படின்னா பிஜேபி கூட போகாதுங்கிறது கேரண்டி? எந்த கேரண்டியும் கிடையாது. இப்பயுமே நீங்க வந்து பாருங்க, அதாவது செஸ் போட்டி நடக்குதுனாக்கா அவர் எதுக்கு கூப்பிடுறாரு? அவர் என்ன பெரிய செஸ் பிளேயரா? செஸ் போட்டியை தொடங்கி வைக்கிறதுக்கு எதுக்கு கூப்பிடுறாரு? உதயநிதியை நேரில் போய் அழைப்புதல் கொடுக்குறாரு. அப்ப வந்து என்னன்னு சொல்லி சொன்னா முரசொலி மாறன் குடும்பம் அவங்களுடைய தொழில் நலனுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட வந்து கண்டினியூஸா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க விரும்புறாங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து அதானி குழுமம், அமித்ஷா குழுமம் இவங்க கூட எல்லாம் வந்து பல ஒப்பந்தங்களுள்ள வந்து இவங்க இருக்காங்க. இங்க இந்த ரியல் எஸ்டேட் மத்தது எல்லாத்துலயுமே இவங்க வந்து இருக்காங்க. வெளியில பிஜேபி எதிர்ப்பா காட்டிக்கிட்டாலும் உறவுலதான் இருக்காங்க. இது எல்லாமே வந்து இருக்காங்க. அதனால நாளைக்கு வந்து என்னன்னாக்க இவங்களுக்கு எந்த உறுத்தல் இருக்காது. டாட்டா காட்டிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அதாவது கருணாநிதியை பொறுத்தளவுல காகித பூ மணக்காது, காங்கிரஸ் சோசலிசம் இனிக்காது, இது அவர் எழுதின கவிதை. ஆனா இந்திரா காந்தி கூட உடன்பாடு போட்டோன்னே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இவங்களுக்கு ரெட்ட நாக்கு, உடனே வந்து மாத்திடுவாங்க. அதே மாதிரி வந்து பிஜேபி கூட இவங்க முதல்ல அலையன்ஸ் வைக்கலையா? அலையன்ஸ் வைக்கும் போது இவங்க என்ன சொன்னாங்க? பிஜேபியோட அலையன்ஸ் வச்சாங்க. தீண்டாமைக்கு எப்பயுமே நான் எதிரி, அரசியல் ரீதியான தீண்டாமைக்கு எதிரி. அரசியல்லையும் எனக்கு பிஜேபிக்கு எதிராக தீண்டாமை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கூட்டு சேர்ந்தாங்க. அதனால வந்து இவங்க அதாவது மற்றவங்க எல்லாம் யோசிப்பாங்க. யோசிக்காமலே சந்தர்ப்பவாத நடவடிக்கைகளையும் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறதுல வந்து
டிஎம்கேக்கு நிகர் டிஎம்கே தான். அவங்களுக்கு அவங்க நலன் தான் வந்து முக்கியம். அதனால கட்டாயமா இவங்க வந்து பிஜேபி பக்கம் போறதுக்கு ஏராளமான சான்ஸ் இருக்கு. அன்னைக்கு இந்த சிபிஐ வந்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி, பாமக வந்து கடைசி நேரத்து வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வர்ற மாதிரி இருந்ததுங்க. ஆமா, இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா பிஜேபியோட போயிட்டாங்க. ஆமா, இது பிஜேபி இது வந்து பாமகவுக்கு பலம்ங்களா இல்ல அதிமுகவுக்கு பலம் நினைக்கிறீங்க? பாமக கூட வந்து ஏடிஎம்கே வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. ஏடிஎம்கே பண்ற ஏமாளித்தனமான வேலை அது. ஏன்னாக்க அவங்க வந்து கூட்டணி சேருவாங்க, அவங்க வாக்காளர்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை பூரா அவங்க வாங்கிடுவாங்க. வேற பகுதியில அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட இருக்காது. அங்க ஏடிஎம்கே ஓட்டு விழுங்க, இவங்க கம்யூனிட்டி ஓட்டு விழுங்க, இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏடிஎம்கேக்கு என்ன பிரயோஜனம்? அது ஒண்ணு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ராஜ்யசபா சீட் வந்து கேட்கிறாரு. ராஜ்யசபா சீட்டு கேட்டா ராஜ்யசபால ஜெயிச்சு ஒரு மந்திரி ஆகிறது வந்து விரும்புறாரு. மந்திரி பதவி ஆளுங்கட்சியா வர்றவங்க தானே கொடுக்க முடியும். ஆளுங்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு? பிஜேபி. அப்ப இவ எப்படினாச்சும் ஜெயிச்சு போய் பிஜேபி கிட்ட சீட் வாங்கி இது பண்ணணும்னு விரும்புறாரு. ஏன்னா இவர் வந்து அந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி கொடுத்து நல்ல நிறைய அதுல பணம் பண்ண. அன்புமணி ராமதாஸ் எக்கச்சக்கம் பணம் பண்ண. அதாவது இந்த சிகரெட் பிடிக்க கூடாது, மதுபானம் பிடிக்க கூடாதுங்கிற விஷயத்துல டைவர்ட் பண்ணி விட்டுவிட்டு இவர் இந்த வேலைகளை வந்து நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்ப அதுக்குத்தான் கேட்கிறாரு. எல்லா வகையிலையுமே அவங்களுக்கு சாதகமா அந்த கூட்டணி இருக்கும், ஏடிஎம்கேக்கு சாதகமா எதுவுமே இல்லை. அதுக்கு தேமுதிக இருக்குன்னு சொல்லி சொன்னாக்க எல்லா இடங்கள்லயுமே அவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் ஆள் இருக்காங்க. எல்லா இடங்கள்லயுமே ஆள் இருக்காங்க. அது வந்து புத்திசாலித்தனம், கொஞ்சம் ஓட்டு இருக்கு. இவங்களை பொறுத்தளவுல என்ன இருக்கு? இப்போ அவங்க வன்னியர் மக்களுக்காக வந்தீங்கன்னா இடஒதுக்கீடு வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருங்க. ஆனா இப்ப அவரு அந்த கூட்டணி வேண்டாம்ட்டு பாமக வெளியில போயிருக்குது. இப்ப வன்னியர் இன மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அதாவது எடப்பாடிக்கு ஆதரவா இருப்பாங்களா இல்ல பாமகவுக்கு ஆதரவா இருப்பாங்களா? இப்ப வந்து அவருடைய கட்டுப்பாட்டுல எல்லாரும் இருக்காங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. அதுவும் பர்டிகுலரா அந்த காடு வெட்டி குரு இவங்க குடும்பம்லாம் வந்து இப்படி எதிராக இது பண்ணது. ரெண்டாவது வந்து இப்ப இந்த அலையன்ஸ் வந்து பிஜேபி கூட போனது, இதுல எல்லாம் கடுமையான கெட்ட பேர் தான் குறிப்பா வந்து அன்புமணி ராமதாஸ் மேல. ஏன்னா அவர் ராமதாஸுக்கு வந்து ஏடிஎம்கே கூட போகணுங்கிறது ஆசை அப்படிங்கிறது மாதிரி அது வெளியில ஓப்பன் சீக்ரெட்டா வந்து அது வந்து ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் பரவிடுச்சு. அதனால இப்படிப்பட்ட எதிர்ப்பு தான் இருக்கு. பொதுவாகவே வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டு சேரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் ஓட்டு போடுவாங்கல்ல ஏடிஎம்கேக்கு, இவங்க கூட கூட்டு சேர்ந்தாக்க அவங்க போட மாட்டாங்க, யாருமே போட மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட எதிரானவங்க. ஆமா, ஒரு அனிமாசிட்டி இருக்கு. இந்த வன்னியர்கள் சமூகத்தையே வந்து அவங்க ஷெட்யூல் காஸ்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா வன்னியர்கள்ல வந்து ஏடிஎம்கேக்கு ஓட் பேங்க் இருக்கே. கண்டிப்பா வன்னியர்கள்ல ஓட் பேங்க் இருக்கு. அதோட வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளும் வந்து இந்த கூட்டு இல்லாததுனால ஓட்டு போடுவாங்க. கூட்டு சேர்ந்தா வலுவாகிறது வந்து ஒரு சூழ்நிலை, கூட்டு இல்லாட்டியும் வந்து பெருசா வலுவாவாங்கிறது வந்து இன்னொரு சூழ்நிலை. அந்த இன்னொரு சூழ்நிலை இப்ப வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்க கூட கூட்டு சேராம இருந்தது வந்து நல்லது. இந்த கருத்தை வந்து நான் ஏற்கனவே எங்க தோழர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கதிரேசன் வந்து திரும்பி போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதை எடப்பாடி சொல்லியிருக்காரு. என்னையா நமக்கு பிரயோஜனம் அவங்க கூட சேர்ந்து நம்ம ஓட்டை வாங்கி அவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க, அவங்களுக்கு எங்க இருக்கு ஓட்டு? வேற இடங்கள்ல இருந்து ஒண்ணு வராதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்க. இதைத்தான் காம்ரேட் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பழமைவாத கட்சி. அந்த கட்சியெல்லாம் இருந்தாக்க அந்த ஜாதியெல்லாம் ஒழியாது. லவ் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. லவ் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு. இப்படி ஒரு நவீன யுகத்துல, அதாவது ஒரு வயது வந்த ஆண் பெண் தனிப்பட்ட விருப்பம். ஆமா, ஒரு வயது வந்த ஆணும் ஒரு வயது வந்த பெண்ணும் அவங்களுக்கு தேவையான துணையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய பிறப்புரிமை. நீ யாரு இதுல வந்து தலையிட? நீ யாரு தலையிட? இது வந்து என்ன உன்னுடைய அடிமைகளா? பெத்தவங்களுடைய அடிமைகளா பிள்ளைங்க?
அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பழமைவாத சிந்தனை உடையவர் வந்து அவர். அந்த மாதிரி ஒரு இயக்கம்லாம் வந்து அதுதான் அது இந்த தேர்தலோட வந்து அவங்க காணாம போகணும். ஏன்னா பிஜேபிக்கு என்ன இருக்கு? பிஜேபிக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க எண்ணிக்கைக்கு ஒரு கட்சியை, பெரிய கட்சியை காட்டணுங்கிறதுக்காக சேர்ந்து. ஆமா, இவன் இந்த வன்னியர் பகுதியில வந்து இவன் கூட கூட்டு சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு நிறைய ஏடிஎம்கேக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவன் கூட சேர்ந்ததுனால. இல்ல, அந்த மக்கள் நினைச்சு பார்ப்பாங்களே, இடஒதுக்கீடு வந்து இவருதான் கொடுத்தாரு, எடப்பாடி தான் கொடுத்தாரு. ஆனா அதனாலதான் அவரோட ஆட்சிக்கும் கடைசியில வந்து இதானதுங்க, ஓட் பேங்க் கம்மியானதுங்க. ஆமா, ஒரு நிறைய தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா 300, 500. ஆமா, இவ்வளவுதான் உங்களுக்கு 40 தொகுதிக்கு மேல கம்மியான வித்தியாசம் தானுங்க. அது பிஜேபியோட சேர்ந்ததுனால, அது பிஜேபி இவங்களோட இதனால. இப்ப அது இல்லாம இருந்தா இப்ப ஆளுங்கட்சியா தான் இருந்திருக்கு. ஆமா, அதனால வந்து அந்த மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்கல்ல. ஆமா. இப்ப கடைசி ஒரு கேள்வி, ஓ பன்னீர்செல்வம் பிஜேபி பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாருங்க, 10 சீட்டு கேட்கறேன்ட்டு இருந்தாரு. அவங்களும் பன்னீர்செல்வத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்ப கடைசியா ஒரு தொகுதியில் நிக்கிறாருங்க, சுயேட்சையா நிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அனாதை மாதிரிங்க. இனி பன்னீர்செல்வத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குங்க? இப்ப அவருக்கு போட்டியா வந்து சுயேட்சை கேண்டிடேட்டுமா 5-6 பேர் நிக்கிறாங்க. அதாவது சில பேர் வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கிடைக்காததுனால அவங்களுடைய திறமை வெளிப்படாம இருக்கும். எடப்பாடி அந்த ரகத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த பன்னீர்செல்வத்துக்கு தலைமை பொறுப்பு கிடைக்கல. அப்படி கிடைக்காம இருந்ததுனால அவருடைய திறமை வந்து வெளிப்படல. இவரை பொறுத்தளவுல வந்து பொறுப்பு கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் இவர் வந்து பக்கவாத்தியம் தான் வாசிக்க முடியும். இவரை பொறுத்தளவுல ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி கட்சியில இருக்கும்போது இவர் வந்து பக்கவாத்தியம் வாய்ச்சிக்கிட்டு இவர் வந்து இருக்க முடியும். அதுதான் இவருடைய இது. ஏன்னா இவருடைய எண்ணம் இது எல்லாமே வந்து அந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க பாரம்பரியத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு, பொதுமக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணமே இவருக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஊர் மக்களுக்கு குடி தண்ணி குடிக்காம அந்த அளவுக்கு வந்து சிந்தனை இதே கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த ஏரியால பூராமே வந்து இருக்கிற சொத்துக்களை பூரா வாங்கிட்டாங்க. லட்சுமிபுரம்ங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு கிணறு பெருசா வெட்டி அது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. பண்ண உடனே அது பெரிய எதிர்ப்பு வந்த உடனே தேர்தலில் பாதிக்கும்னு அதை கைவிட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுடைய வயக்காடை கூட வந்து அவ்வளவு பிரச்சனை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க உறுதியா நின்னதுனால அது வந்து தப்பிச்சு. அதனால வந்து என்னன்னாக்கா இவருக்கு வந்து முதல்ல வந்து இவர் ஒன்றும் தெரியாத சிம்பிள்டன் தான். ஒரு டீ கடையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு அப்பாவி தொண்டனா வந்து இருந்தவர் தான். இவர் என்னைக்குமே வந்து இவர் தனியா ஒரு குரூப் செட் பண்ணி நமக்கு வந்து எதிரா எதுவுமே எடுக்க முடியாதவருங்கிற நம்பிக்கையில தான் ஜெயலலிதா இவரை வச்சிருந்துச்சு. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வந்து அந்த பயத்துல இவர் வந்து இருந்துகிட்டே இருந்தார். அதுக்கு பின்னாடி வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க, தனக்குன்னு ஆட்சியை நடத்துறதுக்கான ஒரு திறமை இல்லாட்டி வந்து திறமையை காட்டிலும் மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம், இது எதுவுமே இல்லாம இவர் சீஃப் மினிஸ்டரா எப்படி நீடிக்க முடியும்? அதனால இவர் நீடிக்க முடியாது. இவருக்கு கொடுத்தோன்னே இவர் வந்து என்னன்னாக்க, இந்த 4.25 வருஷம் இருக்கு. இந்த 4.25 வருஷத்துல வந்து ஆட்சி கலையாம கட்சி சிதறுண்டு போகாம காப்பாற்றணும். எது எப்படி வந்தாலும் சரி, நம்ம நாளைக்கு ஒரு ஆட்சி நடத்திடுவாருங்கிற மாதிரி பேசினாங்க. அது மாதிரி வந்து கூட அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு. ஆமா, அது மாதிரி வந்து செஞ்சாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்டேன், எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏன்னா இவரை பத்தி தெரியாது நம்ம. நான் அன்னைக்கு போய் நேரடியா பார்த்து பேசினதுக்கு பின்னாடிதான் தெரியும் அவர் ஒரு கிராஜுவேட். அவர் பிஎஸ்சி கிராஜுவேட். ஆனா எல்லாருமே விவசாயின்னு சொல்லி நமக்கு வந்து என்னன்னாக்க ஒரு இம்ப்ரெஷன், அவ்வளவா படிக்காதவர் போல விவசாயி புத்திசாலி இருக்கக்கூடாது. ஆமா, அது மாதிரிதான் ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இருந்துச்சு. பட்டு என்னன்னாக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஃபைல்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகுது, எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அந்த பீரியட்ல நடந்த ஒரே தவறு வந்து பிஜேபியோட கூப்பிச்சு. அது மாத்திரம் செய்யாம இருந்திருந்தாக்க இவர் வந்து நல்லா வந்திருப்பார். இவரை நீங்க என்னதான் பன்னீர்செல்வத்தை தூக்கி நீங்க நிறுத்தினாலும் சரி,
அவருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு திறமை இருக்கணும். இப்ப கருணாநிதி இருக்காருனாக்க கருணாநிதி வந்து அசராம உழைப்பாரா? ஆமா. நல்ல வந்து ஒரு குறுக்கடா சிந்திப்பாரா? சிந்திப்பாரு. சுறுசுறுப்பா இருப்பாரா? சுறுசுறுப்பா இருப்பாரு. எல்லாம் செய்வார். ஆனா மக்கள் ஆதரவு மனநிலை இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவருடைய மக்கள் ஆதரவு மனநிலை தான் இருக்கு. குடும்ப மக்கள் அதுதான் இதான் இருக்கும். ஆனா இவருக்கு வந்து என்னன்னு சொல்லி சொன்னாக்க அந்த உன்னை புரிஞ்சுக்கிற கூடிய கெப்பாசிட்டியே இவருக்கு வந்து கிடையாது. இவரை வந்து யாருனாச்சும் ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி பின்னாடி இருந்து இவரை இயக்கிக்கிட்டே இருக்கணும். பொம்மை மாதிரி இவர் வந்து இருக்கிறதுக்கு தான் லாயக்கானவர். அதனால இவர் என்னைக்குமே கொடுத்தா இது பண்ணுற பொம்மை. ஆமா, என்னைக்குமே இவர் வந்து அந்த ஃப்ரண்ட் ரேங்குக்கு வந்து வரவே முடியாது. எங்களுடைய கணிப்பின்படி இது அவருடைய கடைசி தேர்தல். இவர் வந்து புத்திசாலியா இருந்திருந்தாக்க இப்ப நின்றுக்கவே கூடாது. நின்று கேவலமா டெபாசிட்லாம் வாங்காம இவர் தோத்து இது மாதிரி வந்து போனாக்க திரும்பி வந்து யார்கிட்டையும் தலை தூக்கி நடக்க முடியாமத்தான் இவர் வந்து இருக்கணும். அதை இவர் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இவர் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னாக்க சசிகலாவை விட்டு வந்து வெளியில வந்து அதுக்கு பின்னாடி சர்வைவ் ஆக முடியும்னு லேசா கோடு போட்டு காட்டினது, அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி இப்ப அவங்கதானே போய் நிக்கிறாரு, அங்கதானே போய் நிக்கிறாரு. அப்ப நிலையில்லாத மனுஷன் இப்படிப்பட்டவங்களை வந்து தமிழ் மக்கள் எடுத்து ஒருவேளை பன்னீர்செல்வமும் தினகரனும் ஜெயிச்சு வந்தாங்க, அவங்களுடைய வெற்றி வந்து ஏதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பை ஏற்படும்? அது மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது ஒரு சட்டசபை தொகுதியில 10,000 ரூபா கொடுத்து 20,000 ரூபா கொடுத்து டிடிவி தினகரன் ஜெயிக்க முடியும். பார்லிமெண்ட் தொகுதியில அப்படி கொடுத்து ஜெயிக்க முடியுமா? எப்படி இருந்தாலுமே கட்சி பலம்ங்கிறது வந்து ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்ப ஏடிஎம்கேக்கு வந்து யூனிட்ஸ் இருக்கு எல்லா பக்கமும். இவனுக்கு எங்க இருக்கு யூனிட்ஸ்? எல்லாத்துக்குமே காசை கொடுத்தே பிடிக்கணும். பிஜேபி காரன் எங்க இருக்காங்க? ஆமா, இது பூரா ஒரு ஃபேண்டசி மாதிரி காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா மற்ற இடங்கள்ல வந்து வேலையே நடக்காத மாதிரி இருக்கா, அவன் கொஞ்சம் வேலை நடந்தது மாதிரி வந்து ஏதாவது காட்டுவான். கட்டாயமா கட்டமைக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் வந்து ஒண்ணு அமையாதுங்க, அதெல்லாம் வந்து நிக்காது. ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இவங்க போட்ட ஆட்டத்துக்கு ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்ததே சசிகலானாலதான், அந்த குரூப்னாலதான். அப்ப தமிழக மக்கள் மறந்துடுவாங்களா? இன்னைக்கும் வந்து அவங்க மரணத்துக்கு காரணம் இவங்க குடும்பம் தான் சொல்லிட்டு வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இறந்தப்ப வந்து எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் அழுதாங்க. அப்ப இவங்கதான் அதுக்கு காரணம்னு நினைச்சு. வீட்டுல எங்க அப்பா கூட டிவிக்கு முன்னாடி வந்து அழுது இல்ல, அங்க பார்த்தாக்க லேடிஸ் அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்களை பறி கொடுத்துட்டது மாதிரி வந்து எல்லாத்தோட மனநிலை அப்படித்தான் இருந்துச்சு. அது போக அப்படி அழுதவங்கள்ல 10ல் 8 பேர் வந்து இவங்கதான் கொண்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. ஆனா அப்ப ஒரு அதிருப்தி இருந்தது. அப்படி ஒரு எண்ணம்ங்கிறது வந்துருச்சு. அதனால இவங்களை எந்த சூழ்நிலையிலையும் வந்து தமிழக மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க. அதனால இவங்க ஜெயிச்சு வந்தான்னு சொல்லிட்டு வந்து ஹைப்போதெட்டிக்கலா கூட கேட்கறதுக்கு வந்து ஒரு அடிப்படை கிடையாது. நன்றிங்க சார். ஒரு பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்கு டைம் ஒதுக்கி, அதனால எங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுத்து பேசுனது சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது நீங்களும் வந்து இவ்வளவு நேரம் அயராம அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து அதுவும் 2 வீலர்ல வந்து இவ்வளவு பொறுமையா இவ்வளவு கேள்விகளை கேட்டு, நான் எப்பயுமே எல்லா கேள்விகளுக்குமே கொஞ்சம் அதிகமா விளக்கங்கள் கொடுத்து பதில் சொல்றேன். அது எல்லாத்தையுமே வந்து பேர் பண்ணிட்டு அப்படி இருந்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.